என்னாத என்னவெல்லாம் என்னதானே வல்லரங்க அரக்கனவே என்னும் போது என்னும் ஆண்டவன் நாரதனும் அரக்கனும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே. ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தா இந்த நாரதன் அரக்கங்கிட்ட என்னெல்லாம் மூட்டி விட்டானோ மூட்டிட்டானோ தெரியல. நம்மளே பார்த்து முழிக்கான். அந்த அரக்கன் என்ன நம்மளை எரிக்க முனிக்கான அவன் முழிக்க சரியில்லையா. அதனால இனி நாமல் எங்க இருக்க கூடாது. இந்த கையில ஒரு நிமிஷம் கூட இருக்க. இந்த அரக்கன் அழியும் கால வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஓடி ஒளியணுமே என்ற ஆண்டவன் ஒத்தையில நம்ம ஓடுனோம்னா ஓடியாந்து பிடிச்சுக்கிடுவான். குடும்பி ஏட்டி பிடிச்சுக்கிடுவான். ஒரு குற்றவாளிய ஒரு காவல்துறை விரட்டுதுன்னு வைங்க. சரி, அவர் ஒத்தையில ஓடுனா ஒரு பாய்ச்சல் பாஞ்சு ஓடி போய் பிடிச்சிருவாரு. அதுக்கும் மிஞ்சினா லத்தியே கொண்டு எரிஞ்சு காலில் எரிஞ்சு பிடிச்சு 10-50 பேரோட கூட்டத்தோட கூட்டமா நுழைஞ்சு ஓடும் போது யாருன்னு தேடி பிடிக்கங்களையும் எந்த வீட்டு கோடிகளையும் போய் ஒளிஞ்சுக்கிடுவார். எந்த சந்து பொந்துகளையாவது போய் நின்றுக்கிடுவான். அதனாலதான் ஆண்டவன் எண்ணி பார்த்தார். என்னையா கையிலே உள்ள தேவாதி தேவ முனிவர்களை அப்ப நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. ஓடி வாங்க. இந்த அரக்க அழியும் கால வரைக்கும் நம்ம எங்கேயாவது ஓடி ஒளியணும். நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்போம். இங்க எல்லாருமே நந்தவனமா வந்து முளைச்சு நில்லுங்க. நான் உங்க மத்தியில மனமில்லா மலரா வந்து முளைச்சு நிப்பேன். அரக்க நம்மள நந்தவனம்னு பாத்துட்டு போயிரட்டும். யாரோ நிக்கானு போயிருவான். ஆமா என்ற ஆண்டவனாக சிவபெருமான் அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தேவாதி தேவ முனிவர்களை தன்னோடு அழைத்து கொண்டு நல்ல வேட்டியை இழுத்து தார்பாச்சு கட்டினாரு. கையில தூக்கி பிடிச்சாரு. ஆமா ஓட்டத்துல அவுந்து விழுந்துட கூடாதுல. சங்கடம் இல்ல. அந்த ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடி ஒளிந்தார்கள்? யார் யார் ஐயா? வானவேறு ஓடினார், மறைய வேறு ஓடினார். வானவேறு ஓடினார், மறைய வேறு ஓடினார். தானவேறு ஓடினார், தவமுனி ஓடினார். இந்திரர் ஓடினார், சந்திரர் ஓடினார். சூரியர் ஓடினார், ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். எருமை கீடா மீதில் ஏறிய மதர்வனம் ஓடினார். ஆட்டு கீடா மீதில் ஏறிய அக்னி தேவன் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பெருமன் ஓடினார். சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார். வெள்ளையான மீதில் ஏறி தெய்வந்திரன் ஓடினார். மெதல்லை வாகனத்தில் வருணராஜன் ஓடினார். இளைய வாகனத்தில் மன்மதன் ஓடினார். 33 கோடி தேவர்கள் ஓடினார். 40,000 கோடி ஓடினார். அகஸ்தீசர் ஓடினார். அழகு கலை கோட்டு ஓடினார். வடக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரமதேவன் ஓடினார். கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரன் ஓடினார். குட்டையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார். வீணைய போட்டுவிட்டு நாரதர் ஓடினார். 33 கோடி தேவர்கள் ஓடினார். 40,000 கோடி ஓடினார்.
பச்சை மயில் மீதிலேறி சுப்பிரமணியன் ஓடினாரு பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளை யாரும் ஓடினாரு ஏ ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலோ அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவாரம் வல்லரக்க ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலோ அப்பா இதை சொல்ல நேரம் இல்ல என்ன வாரம் வல்லரக்கு எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள் ஆமோ ஆதிமுல கணவதிக்கு ஓட முடியல ஏன் ஓட முடியல சாப்பாடு கூடி போச்சு சாப்பாடு குடி போச்சு நான் திட்டு முட்டு அடிக்கத்தானையும் சிவபெருமாளை வழிமறித்து ஆமோ அம்மையப்பா பரம்பொருள ஈசா அச்சமச்ச அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து அதிக வரத்தை கொடுத்து விட்டு என் ஆண்டவா ஓடலாமா இப்படி உலகத்தில் ஓடலாமா சுவாமி என்று ஆதிமுல பெருமாளோ ஆமா இறைவனுக்கு முன்பாக அந்த வழி மறித்து ஏ அம்மையப்பா ஆரணாரு அப்பா அம்மையப்பா ஆரணாரு இந்த ஆதிமூலம் வார்த்தைகளோ ஏ எந்தகப்பா பகவான் எனக்கு யானை போல் முகம் இருக்கு அப்பா பானை போல வயிறு இருக்கு சிறு சொலவு போல காது இருக்கு ஏன் கையும் அப்பா காலு ரெண்டும் குட்டக்காலு எனக்கு சப்பானி நொண்டிக்காலு என்னால நடக்கத்தான் முடியலையே பகவானே அவள் பொறி தின்றதாலே அங்கோமெல்லாம் வெறுத்து போச்சு சோழ பொறி தின்றதாலே என் தொண்டி வயிறு வெறுத்து போச்சு என்னகப்பா பகவானே ஏமாக நம்ம சிறுசா வயிறேதவும் பெருசா அவள் பொறுதின்றதாலே அங்கமெல்லாம் இந்த பெருசாலை வாகனம் ஓடிவா என்று அழைத்தார் உன்ன பலகாரங்க அப்பா எட்டி வா என்று அழைத்தார் அது எல்லோரும் மானங்கட்ட பெருசாடி மாவுருண்ட கேக்கும் சீரு கட்ட பெருசாடி சீட உருண்ட கேக்கும் உருக்கங்கட்ட பெருசாடி அதை உளுந்த வட கேக்கும் இந்த புத்தி கட்ட பெருசாடி புத்தி கட்ட அது பொறிகளங்க அப்பா பகவானே பரம்பொருளே மக்களிலே பஞ்சபாத வைக்க கூடாது என் தம்பி வடிவேலை எத்தனைக்கோ இளையவனாகவே பிறந்தவன் அல்லவா அவனுக்கு ஒரு மயில் வாகனம் யம தர்மனுக்கு எருமை கிடா வாகனம் பெரிய பெரிய வாகனம் அப்பா அக்கினி தேவனுக்கு ஆட்டுக்கிடா வாகனம் ஆகாயத்துல பறக்கார்
அழகு பிரம்மனுக்கோ அன்னப்பச்சி அன்னப்பச்சி வாகனம் என் தாயாகப்பட்ட காளைக்கு ஒரு கடுவா வாகனம் சம்முன்னு அமர்ந்திருக்கா உங்களுக்கு பார்த்தா ஒரு காளை வாகனம் பெரிய வாகனம் அப்போ எனக்கு மட்டும் ஏனப்பா பெருச்சாளி இந்த சிறிய வாகனம் இந்த பெருச்சாளி வாகனம் என் காதுக்குள்ள அரவமில்லாம பலகாரம் கேக்கு அப்படி என்ன மகனை கேட்டது இச்சிச்ச பலகாரம் தரலையானா